நான் நேசித்ததை இழந்து விட்டேனே, பிரியமான விஷயங்களை விட்டு வந்து விட்டேனே, என்னுடைய கனவுகள் கையில் வந்து மீண்டும் நழுவ விடப்பட்டிருக்கின்றதே. இது எல்லாம் உன் மனதில் இருக்கக்கூடிய உண்மையா? இன்றைய வாக்கை கேள். நீ நேசித்த ஒன்று உன்னை தேடி இன்னும் 24 மணி நேரத்திற்குள் மீண்டும் ஒளியோடு அழகோடு புது அர்த்தத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில் நுழையும் நேரம் இது. உன்னுடைய கனவுகளா, உன்னுடைய உறவுகளா, உன்னுடைய சுயநலமற்ற அன்பா, உழைப்பின் நன்மையா, இதயத்தின் ஓரத்தில் பதிந்த அந்த ஆசையா? எதை நீ நேசித்து விட்டிருந்தாயோ அவையெல்லாம் வாழ்க்கையின் ஓட்டத்தில் விலகி விட்டது போல இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் ஒளிந்திருந்தன. அவை மறைந்து போகவில்லை. முருகன் அவைகளை மீண்டும் தட்டி அழைத்து உனக்காக வரவழைத்து உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் சேர்க்க தயாராகி விட்டேன். உன்னிடமிருந்து விலகிய ஒன்று இப்பொழுது திரும்பி வந்தே தீரும். 24 மணி நேரத்தில் நடக்கப் போகின்றது இதுதான். நீ விழித்து கொண்ட நினைத்த சிலரிடமிருந்து அழைப்பு தானாக வரும். பிரியமான ஒன்றின் வாசனை உன் அருகில் மீண்டும் உணரப்படும். அதற்காக நீ எதையுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த முருகனுடைய அருள்தான் உன்னை தேடி இப்பொழுது வந்திருக்கின்றது. இழந்ததிலிருந்து திரும்ப பெறக்கூடிய அருள் இது. இழப்பின் வேதனை என்பது நம்மிடம் இருந்தது, ஆனால் இனி இல்லை என்கின்ற உணர்வு உனக்குள் ஏற்படும். அதன் தாக்கம் உன் மனதில் வலிமையை கொடுக்கும். இவ்வளவு நாள் வலியை கொடுத்தது, இப்பொழுது அந்த வலியின் பாதையில் நடந்து செல்பவன் தான் தன்னை தானே மீட்டெடுக்க கூடியவனாக வலிமையை பெற்றும் இருக்கின்றான். நீ எவ்வளவு வேதனைகளை உன் இதயத்திற்குள் பட்டிருக்கின்ற அதை நான் பார்த்தேன். நீ தவித்ததை பார்த்தேன், கேட்டேன். யாருக்கும் தெரியாமல் அழுத அந்த உணர்வுகள் என்னை கதிகலங்க வைத்திருக்கின்றது. நீ நேசித்த ஒன்றை உனக்கே திருப்பி கொடுக்கத்தான் இப்பொழுது முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் வாழ்வின் உணர்ச்சி பகுதிகளில் வலிமை தரும் நாள் இன்று. ஒரு காலத்தில் தியாகம் செய்த உணர்வுகளை மீண்டும் உனக்கே நான் பரிசளிக்கும் நாள் இன்று. நீ துரத்தியது அல்ல, நேரம் விலகியது காரணம். இன்று நேரம் மீண்டும் உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கின்றது. முருகனுடைய தெய்வீக செயல் கந்த சஷ்டி கவசம் ஓசையா எழுந்து உன்னுடைய வாழ்வில் ஒளியை இப்பொழுது கொடுத்திருக்கின்றது. முருகன் உன் மனதை நிமிர்த்தும் வகையில் விட்டு போனதை புது அர்த்தத்தோடு திரும்பி தர இருக்கின்றேன். ஒரே விஷயமாக இருக்காது. நீ நேசித்த பல விஷயங்கள் உன்னுள் துளிர்த்துவிடும். வாழ்வில் வரக்கூடிய திருப்பங்கள் என்னென்ன? விட்டு போன அந்த உறவு மாறி வந்து நெருக்கமாகும். மறந்து போன அந்த கனவு மீண்டும் மனதில் ஊற்றாக மாறும். நீ விரும்பிய தொழிலோ பணியோ பாசமோ சந்தோஷமோ அனைத்தும் புதிதாக உன்னை நாடி வரும். ஆச்சரியப்படுவாய். ஏனெனில் நீ நம்ப முடியாத தருணங்களில் நீ விரும்பிய ஒன்று திடீர் திரும்பும் வருகையை கொடுத்து இதயத்தை உணர்ச்சியாக அது நனைக்கும். நீ மறந்ததற்கு முன்னால் நினைவுகள் அனைத்தும் மீண்டும் விரித்தெழும். நான் இவைகளை எல்லாம் நேசித்தேன், இப்பொழுது எப்படி இது சாத்தியமானது என்று உன்னுடைய உள்ளத்தில் நீ உச்சரிப்பாய். போய்விட்டது என்று நினைத்தேன், மீண்டும் வந்து அன்பை கொடுக்க தயாராக இருக்கின்றது. நீ அருளுக்கு தகுதியானவன். சத்தியமானது இது. நீ அன்பாக வாழ்ந்தாய், விட்டு கொடுத்தாய், தியாகம் செய்தாய். அருளாக எல்லாமே உன்னிடம் வந்து திரும்பி சேரும். நீ நினைத்தது உனக்காக இல்லை என்று நீ விட்டுவிட்டாய். அந்த விடுத்தலில்தான் அதற்கு முற்றிலும் உனக்கே உரிதாக தகுதியான தருணமாக மாறியிருக்கின்றது. ஓம் சரவணபவா என விருதாக உச்சரித்தால் மனம்தான் முதல் அரண்மனை. நீ எங்கே வாழ்ந்தாலும் உணர்வோடு இந்த முருகனை அழைத்தால் உன் வாழ்வை தொடக்கூடிய ஆச்சரியத்தை எட்டக்கூடிய நிகழ்வுகள் தானாக உன் வாழ்வில் நடக்கும். நீ நேசித்ததை இழந்தாய் என்றால் அது உண்மையான நேசம்தான். அது திரும்பி வரும் நாளில் நாம் ஒரு புதிய மனிதராக இருப்போம். வருபவரும் புதிய மனிதராக இருப்பார். இன்றைய நாளில் ஒரு மாற்றத்துக்கான திறவுகோல். நீ நம்பிக்கை வைத்திருந்தாயா? இல்லை என்றாலும் உன் இதயத்தை வாசித்து உனக்கான நன்மைகளை உன் கண்முன் கொண்டு வரதான் இந்த முருகன் நான் இப்பொழுது இருக்கின்றேன். எவ்வளவு விஷயங்களை நீ இழந்திருந்தாய் என்றாலும் மீண்டும் பெறக்கூடிய தகுதியை நீ பெற்றிருப்பாய் என்று ஒவ்வொரு முறையும் நான் சொன்னேன். ஆனால் நீ நம்பவில்லை. வந்தால் மீண்டும் சரிப்படுமா? உடைந்தது ஒட்டுமா? பிரிந்தது சேருமா? கிடைத்தால் நன்மையா? சேர்ந்தால் மகிழ்ச்சி நிலைக்குமா? பிரச்சனைகள் மீண்டும் வருமா என்று மனம் ஒரு கலக்கத்தோடு சில கேள்விகளை கேட்கின்றது. நொடி பொழுது போதும் அற்புதத்தை வாழ்வில் நடத்த என்று நான் சொல்லி இருக்கின்றேன். எத்தனையோ விஷயங்கள் கடைசி நொடியில் மாறி இருக்கின்றது தலைகீழாக. அப்படிப்பட்ட மாற்றத்தை தான் உன் வாழ்க்கை இப்பொழுது சந்திக்க போகின்றது.
நீ மனம் விரும்பியதா, மனதார விரும்பியதா, விட்டு விட்டாயா, இழந்து விட்டாயா, தவிர்த்தாயா, மறுத்து விட்டாயா, எது நடந்து இருந்தாலும் அந்த மூடிய கதவுகள் எல்லாம் மீண்டும் இப்பொழுது திறக்கும். அந்த தவிர்த்த நேரமெல்லாம் உனக்காக திரும்பி வரும். மீண்டும் உன் வாழ்க்கை துளிர்விட போகின்றது, புது நறுமணத்தோடு, வாசத்தோடு. எங்கே நீ முடியாது என்று கைவிட்டிருந்தாயோ, எங்கே நீ வேண்டாம் என்று விட்டு சென்றார்களோ, உன் மனதை காயப்படுத்தி புரிந்து கொள்வதில் சிக்கலோடு போய்பட்டு திருந்தி மனதின் வேதனைகளை எல்லாம் தீர்த்து கொள்வதற்காக, செய்த தவறுகளுக்கான மன்னிப்பை பெறுவதற்காக, பாவங்களை தீர்த்து கொள்வதற்காக மீண்டும் புதிய திருப்பத்தோடு, புதிய மாற்றத்தோடு உன் வாழ்க்கையை சில விஷயங்கள் வந்து சந்திக்க போகின்றது. மிகுந்த ஆச்சரியத்தோடு புது வாழ்க்கையை நீ இன்றிலிருந்து வாழ ஆரம்பித்து விடுவாய். மகிழ்ச்சி என்றால் என்ன என்று உணர்வதற்குள் அந்த மகிழ்ச்சி காணாமல் போயிருந்தது உன்னுடைய வாழ்க்கையில். இன்பத்தை அனுபவிக்கும் ஒரு சில நிமிடங்களிலே துன்பை மலை போல வந்து உன்னை ஆர்ப்பரித்திருந்தது. அந்த நிலையெல்லாம் ஓடோடி விடும். முருகன் உனக்கு கொடுத்த வாக்கின்படி உன்னுடைய வாழ்க்கையை நான் வசந்தமாக்குவேன். ஓயாத புயல் அடித்து தடம் தெரியாமல் இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது நல்ல மாற்றத்தோடு உன் வாழ்க்கையை இனிமையாக்க வந்து கொண்டிருக்கின்றது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நம்பிக்கை இருந்தால்தான் நான் தருவதை பெறவும் முடியும். முருகனை நம்பு, நீ கேட்டது நிச்சயம் கிடைக்கும். சத்தியமான அருள்வாக்கை தான் நான் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த காலத்தில் நம்பிக்கை இழந்து தவித்து கொண்டிருக்கும் பலருக்கும் இந்த முருகனுடைய அருள்மொழி ஒரு உயிர்ப்பையும் ஒளிப்பையும், மனதில் ஆழத்தில் நேசிக்கக்கூடிய அந்த விஷயம் கிடைத்தே தீரும் என்கின்ற அந்த நம்பிக்கையும் நிச்சயம் உருவாகும். ஆசை வைக்க வேண்டும். ஆசை வைத்தால்தான் அது கிடைக்கவும் செய்யும். அதன் மீது நம்பிக்கையும் சேர்ந்து வைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் நீ கேட்டது எதுவாக இருந்தாலும் அந்த ஆசை நிச்சயம் நிறைவேறும். நீ எதை தேடி செல்லவும் வேண்டாம். நீ இருக்கும் இடம் தேடி தானாக அனைத்தும் வரும். நீ விரும்பியதை நீயே மறந்தாலும் கடவுள் நான் மறக்கவில்லை. ஒரு முறை என்னை கூறினாலும் அச்சாணி போல என் மனதில் பதிந்து விட்டது. உன் இதயத்தில் எது முக்கியமோ அதை நான் கவனித்திருக்கின்றேன். உன் கண்களில் நீ தேடிய அந்த பார்வையை நான் பார்த்திருக்கின்றேன். அதற்கேற்பதான் திட்டங்கள் அனைத்தும் நடந்திருக்கின்றது. இறைவனுடைய அருள் தாமதமானாலும் தவிர்ப்பு இல்லை. நீ ஆசைப்பட்டதை ஓயாமல் தேடினாய். அந்த தேடல் கூட பரீட்சையாக இருந்திருக்கலாம். ஆனால் உனக்கு தேவையான அளவு நீ காத்திருந்து விட்டாய். இப்பொழுது அது உன்னை வந்து அடையும் நேரம் வந்து விட்டது. விட்டதை மீண்டும் இப்பொழுது பெறலாம். பெரிய உறுதியை நான் இன்று உனக்கு கொடுத்திருக்கின்றேன். நீ நினைத்ததற்கு, எதிர்பாராத விஷயத்திற்கும் மேலான நன்மைகள் எல்லாம் இப்பொழுது கிடைக்கும். அதிசயம் நடக்கும். நல்லது நடக்கும்.